Hello students, welcome to our online class. Today we are going to look at Unit 5 poem A Father to His Son, written by Carl August Sandburg. Students, you can see this poem in page number 161, A Father to His Son, Carl August Sandburg. இந்த பொயட்டோட நேம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு, பைஹார்ட்டாக படிக்கணும். இந்த ஏ ஃபாதர் டு இஸ் சன், இந்த பொயட்டோட நேம் உங்களுக்கு ஈஸியாக மனசில் நிற்கிறதுக்கு க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு. காரை ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். காரில் ஆகஸ்டில் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டே லீவ் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சாண்ட்பர்க், சாண்டுனா ஏதோ பீச்சோ அல்லது ரிவர் பேங்க்லேயோ உட்காந்து அந்த சாண்டில் உட்காந்து பர்கர் சாப்பிட்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காரில் ஆகஸ்டில் சாண்ட்பர்கர், அந்த பீச்லேயோ அல்லது சாண்டில் உட்காந்துட்டு ஒரு பர்கர் சாப்பிட்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அதே மாதிரி டைட்டில், இந்த போயம் டைட்டிலில் அ ஃபாதர் டு இஸ் சன், இந்த ஏ போடுறதுக்கு மறந்துடுறீங்க, இதுவும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. போயம் டைட்டில் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். A Father to His Son, Carl August Sandburg. Okay, let's move into our poem. This poem is about the unconditional love of a father. Who is the speaker? The speaker of the poem is the poet himself. Carl August Sandburg தான் இதில் ஸ்பீக்கர். அதாவது ஒவ்வொருத்தரோட அப்பாவும் வந்து தான் பையன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. வீட்டில் அம்மா அப்பா வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பையனோட அப்பா எப்படி அந்த பையன் வந்து பாயா இருந்து மேன்ஹுட்டுக்கு போகிற டைமில், அதாவது ஹி வாஸ் ஸ்டாண்டிங் அட் த த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் மேன்ஹுட், அந்த டைமில் ஒரு அப்பா வந்து ஒரு பையனுக்கு என்ன அட்வைஸ்லாம் கொடுப்பாங்களோ அதுதான் இந்த போயமில் பொயட் வந்து கார்ல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க் வந்து இதில் கொடுக்குறாரு உங்களுக்கு. வெரி நைஸ் போயம். அண்ட் a father sees his son nearing manhood. அதாவது ஃபாதர் வந்து அவரோட பையனை பார்க்குறாரு. அவன் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நீங்கள் 12th முடிச்சு காலேஜுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் மேன் ஆயிடுறீங்க. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் பாய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் அந்த காலேஜுக்கு போகும்போது என்ன அட்வைஸ்லாம் சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில். அண்ட் வாட் ஷால் ஹி டெல் தட் சன், அவர் என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும்? ஒரு அப்பா வந்து பையனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க முடியும்? லைஃப் இஸ் ஹார்ட். முதல்ல சொல்லலை அவர், லைஃப் வந்து உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அப்பா சொல்லி கொடுக்கல பாருங்க. லைஃப் வந்து வெளியில போகும்போது ஹார்டா இருக்கும். ஹார்டுன்னா என்னது? டிஃபிகல்டிஸ், நிறைய டிஃபிகல்டிஸ் வி ஹாவ் டு ஃபேஸ். அண்ட் லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக். லைஃப் ஹார்டா இருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கணும்? பி எ ஸ்டீல், ஸ்டீல்னா ரொம்ப ஹார்டு மெட்டல், ஸ்டீல் மாதிரி இருக்கணும். அண்ட் பி எ ராக், ராக் வந்து பாறை மாதிரி இருக்கணுமா. அப்போ ஹீ ஷுட் ஃபேஸ் லைஃப் லைக் ஸ்டீல் அண்ட் எ ராக். இதான் இந்த லைன்ல உள்ள மீனிங். அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்டார்ம்ஸ் அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் ஹம்ட்ரம் மொனோட்டனி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல வந்து அது அவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு ஸ்டார்ம், வாழ்க்கையில் வந்து புயல் மாதிரி கஷ்டங்கள் நம்மளுக்கு வந்தாலும் அவன் எப்படி நிற்கணும்? அப்படி ஸ்ட்ராங்காக நிற்பான். அண்ட் சர்வ் ஹிம் ஃபார் ஹம்ட்ரம் மொனோட்டனி. ஹம்ட்ரம் மொனோட்டனி மீன்ஸ் போரிங் ரொட்டீன். த ஸ்ட்ராங் மைண்ட் could help face all the problems. அப்போ ஸ்ட்ராங் மைண்ட் நம்மளுக்கு இருந்தால் we can face all the difficulties, all the problems. Next line. And guide him among sudden betrayals. அதாவது guide him among sudden betrayalsனா, நீங்கள் காலேஜுக்கு தான் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு அவங்க நயவஞ்சகமாக ஏதாவது உங்களுக்கு செஞ்சிட்டாங்கன்னா அதை உங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. இப்போ சடன் பீட்ரேயல்ஸ்னா எதிர்பாராத நயவஞ்சகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதை கூட நீ வந்து நல்லா ஹார்டாக இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டைட்டன் ஹிம் ஃபார் ஸ்லாக் மொமெண்ட்ஸ். அப்படின்னா தளர்ந்த நேரங்களில் நம்ம இறுக்கமாக இருக்க உதவி செய்யும். எதுனா நம்மளுக்கு இந்த லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக், அந்த மோட்டிவேஷன்லேயே இருந்தோம்னா நம்மளுக்கு சில நேரம் நம்ம அப்செட் ஆயிடுவோம்.
அந்த டைம்ல கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நல்லா போல்டா லைஃபை ஃபேஸ் பண்ணிடலாம். லைஃப் இஸ் a soft loam. Soft loam means fertile soil. Fertile soilனா நல்ல வளமான மண்ணு, அதான் fertile soil. நம்ம லைஃப் எப்படி இருக்குது, fertile soil மாதிரி இருக்குது, நல்லா சாஃப்டா இருக்குது. பி ஜென்டில், கோ ஈஸி. எல்லாத்தையுமே நம்ம ஜென்டிலா எடுத்துக்கிடணும். எதையுமே ஐயோ இது ரொம்ப ஹார்டா இருக்கு, இதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. அப்படி லைஃப்ல கோ ஈஸி, போயிட்டே இருக்கணும். அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம். Brutus have been gentled where lashes failed. Brutusனா violent person. இது நீங்க ப்ரூட்டஸ் அப்படின்னு வாசிக்க கூடாது. இது ஆக்சுவலா ப்ரூட்ஸ். ப்ரூட்ஸ்னா வயலண்ட் பர்சன். இப்போ ப்ரூட்டஸ்னா வயலண்ட் பர்சன். வயலண்ட் பர்சன் யாரு, ரொம்ப வயலண்டா இருக்கிறவங்க தான், ரொம்ப சண்டை போடுறவங்க, இவங்க தான் violent person. Have been gentled where lashes failed. ரொம்ப violent person கூட நம்ம என்ன செஞ்சிடலாம், அதாவது violent person கசையடி கொடுத்து தான் சரி பண்ணணும்ங்கிறதுலாம் இல்லை. நம்ம ஜென்டிலா அவங்கள என்ன பண்ணிடலாம், மென்மையான வேர்ட்ஸ் வச்சு அவங்கள சரி பண்ணிடலாம். அதனால எப்பவுமே நம்ம சண்டை தான் போடணும் மற்றவங்க கிட்ட, யாராவது எது செய்துட்டாலும் அப்படிலாம் இல்லை. நம்ம ஜென்டிலா அமைதியா இருந்தாலே எல்லாமே இட் வில் பி ஆல் ரைட். The growth of a frail flower in a path up has sometimes shattered and split a rock. நீங்க சில நேரம்லாம் பார்த்துருப்பீங்க, சில காம்பவுண்ட் வால்லாம் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டி செடியெல்லாம் கூட முளைச்சிருக்கும். அது பெருசா மரமா கூட முளைச்சி அது என்ன செஞ்சிரும், கிராக்கே பண்ணிரும் அந்த வாலை. அதே மாதிரி தான் நம்ம ஒரு பேத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளவரா தான் இருக்கும், அது ஒரு ராக்கையே என்ன செஞ்சிரும், பிளந்துரும். has sometimes shatteredனா அப்படி and split the rock. ராக்கை கூட உடைச்சிரும். சின்ன ஃப்ளவர் செடியா தானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு எறும்பு போனா கூட பார்த்துருக்கீங்கன்னா அந்த இடமே அப்படி தேஞ்சு போய் இருக்கும். அதனால இது சின்ன ஃப்ளவர், வீக் ஃப்ளவர் அப்படின்னு நினைக்க கூடாது. இப்போ நம்ம லைஃப்லயும் என்னது, a tough will counts அப்படின்னா a deep desire and a strong will power leads to success in life. அதாவது சின்ன ஃப்ளவர் ஒரு பெரிய ராக்கையே ஸ்பிளிட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கும் அதே மாதிரிலாம் லைஃப்ல ஒரு சின்ன டிசையர் அல்லது ஸ்ட்ராங் வில் இருந்துச்சுன்னா நம்ம எந்த சக்சஸையும் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ டஸ் டிசையர் அண்ட் வில் பவர் போத் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ டஸ் a rich soft wanting. Without rich wanting nothing arrives. அதாவது மென்மை, தளராத உண்மையான உறுதியான மனம், வெற்றி கொள்ளும் ஆசை இருந்தால் நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம். வெற்றி நம்ம பெறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கணும். அதாவது அந்த கோலை அச்சீவ் பண்ணணும், ஒரு கோல் செட்டிங் இருந்ததுன்னா அதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற திங்கிங் நமக்கு இருக்கணும். இருந்தாதான் நம்மளுக்கு இதெல்லாம் அதாவது வில் பவர் அண்ட் டிசையர் இருந்தா நம்ம எதையுமே வெற்றி கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நத்திங் அரைவ்ஸ், நம்ம லைஃப்ல ஒண்ணுமே கிடைக்காது. டெல் ஹிம் டூ மச் மணி ஹேஸ் கில்ட் மென். டூ மச் மணினா அதாவது மணி நமக்கு லைஃப் லீட் பண்றதுக்கு கண்டிப்பா வி நீட் மணி. அதுக்காண்டி கிரீடி ஃபார் மணி இருக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. டெல் ஹிம் டூ மச் மணி ஹேஸ் கில்ட் மென் அண்ட் லெஃப்ட் தம் டெட் இயர்ஸ் பிஃபோர் பரியல். அதாவது ரொம்ப மணி ஆசை இருந்துச்சுன்னா நம்ம சாகிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாலவே என்ன செஞ்சிடும், அவனை கொன்றுமா அந்த ஆசை. த குவெஸ்ட் ஃபார் லூக்கர் பியாண்ட் எ ஃபியூ ஈஸி நீட்ஸ். இது குவெஸ்ட் ஃபார் லூக்கர்னா மணி கெயின்ட் இன் அ டிஸ்ஆனரபிள் வே. அதாவது ஆனரபிள் வேல சம்பாதிக்காத பணம், அவங்க யாரா இருந்தாலும் சரிதான் அவங்கள கொன்றும். and has twisted good enough men. அதாவது நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன தேவைகளுக்கு நம்மளுக்கு என்ன பணம் வேணுமோ அந்த ஆசை இருக்க வேண்டிதான். ஆனா அதிக பண ஆசை என்ன செஞ்சிரும்னா நம்மளை என்ன செஞ்சிரும், ஒரு நடைப்பிணமா தான் ஆக்கிரும். நம்மள நல்ல மனிதர்களையும் என்ன செஞ்சிரும்னா இங்க பாருங்க, சம்டைம்ஸ் சில நேரங்கள்ல into dry thwarted means frustrated wormsனா புழு.
நல்ல மனிதர்களையும் என்ன செஞ்சிருமானா ஒரு புழு மாதிரி ஆக்கிரும் அப்படின்னு சொல்றாரு. The quest for easy money turned good men into frustrated worms. நல்ல மனுஷங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு பண ஆசை வந்துட்டுனா எப்படி ஆயிருவாங்களாம், அவங்க புழு மாதிரி. அதாவது புழு ஒன்னா அரிச்சே சாப்பிட்ரும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்ல ரொம்ப ஆசை, greedy for money, அந்த கிரீடினஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அழகா அந்த ஃபாதர் சனுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப், பேஜ் நம்பர் 162. Tell him time as a stuff can be wasted. அதாவது டைம் வேஸ்ட் பண்ணலாம் எப்படின்னா, அதாவது நம்ம லெஷர் டைம், ஃப்ரீயா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, லெஷரா இருந்துக்கலாம், கொஞ்ச நேரம் நம்ம டைம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற டைம் எடுத்துக்கலாம், அது வீணான நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்பா. Tell him to be fool, tell him to be a fool ever so often. அதாவது உன்னைய யாராவது ஃபூல், முட்டாள் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு என்ன செய்யக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. and to have no shame over having been a fool. அதாவது நம்ம ஃபூல் அப்படின்னு யாராவது, ஃபூல்னு நம்மளை யார் சொல்வா, நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அதனால முட்டாள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தப்பு பண்ணி இருக்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், திருத்திக்கிடணும். அதுக்காண்டி நம்ம வெக்கப்படக்கூடாது. yet learning something out of every folly. folly means mistake. ஒவ்வொரு mistake, we are learning from our mistakes. அதனால மிஸ்டேக் செஞ்சோம்னா அதுல இருந்து என்ன செஞ்சுக்கணும், பாடம் கற்றுக்கொண்டுட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு சரி இன்னைக்கு இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா, இதே நம்ம ரிப்பீட்டடா இன் ஃபியூச்சர்ல செய்யக்கூடாது. ஹோப்பிங் டு ரிப்பீட் நன் ஆஃப் த சீப் ஃபாலிஸ். அதாவது டோன்ட் ரிப்பீட் த மிஸ்டேக் அகெயின் அண்ட் அகெயின். ஒரு தப்பு செஞ்சிருக்கோம்னா அதே இதை ரிப்பீட்டடா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பேராகிராஃப், thus arriving at intimate understanding of a world numbering many fools. அதாவது நம்மளை சுத்தி, அதாவது intimate means familiar, அதாவது தன்னை சுத்தி நிறைய முட்டாள்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறான். யாரு, அந்த பையன். அதாவது இங்க பாருங்க, thus arriving at intimate understanding of a world numbering many fools. நம்மளை சுத்தி நிறைய fools இருக்கதான் செய்வாங்க. Tell him to be alone. This is very very important advice of this father. அதாவது மற்றவங்க கிட்ட இருந்து தன்னை காத்து கொள்ளணும்னா அவன் என்ன செய்யணும், he should be all alone. அலோனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இரு அப்படின்னு சொல்லல. Tell him to be alone often and get at himself, and above all tell himself no lies about himself, whatever the white lies, and protective friends. அதாவது நம்ம ஒயிட் லைஸ்னா சுத்த பொய் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே. நம்மளை சில நேரம் காத்துக்கிடுறதுக்காண்டி மற்றவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு சில நேரம் பொய் சொல்லுவோம், அதை கூட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. The father advises his son not to tell lies even though it protects him. இதுதான் இதுல இருக்கிற மீனிங். He may use against other people. அதாவது மற்ற பீப்புளுக்கு மேல சொல்லலாம். மற்ற பீப்புள் ஏதாவது சொன்னாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யாராவது கல்யாண கார்டு கொடுத்துருக்காங்க, வெட்டிங்க்கு வந்துருங்கன்னு சொல்றோம்னா நம்மளுக்கு அன்னைக்கு வேற ஏதாவது எதுக்காவது போக வேண்டியது இருக்கும். அப்போ அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம், அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சரி வர்றோம் அப்படின்னு சொல்றோம். சொல்லுனா ஆனா அந்த மேரேஜுக்கு நம்ம போக முடியாது. அப்படி கூட அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, ஒருத்தவங்க மனசு நோகிற மாதிரி பேசக்கூடாது. And tell him solitude is creative if he is strong, and the final decisions are made in silent rooms. அதாவது இங்க பாருங்க, tell him solitude. சாலிட்யூடுனா லோன்லினஸ், தனியா இருக்கிறது, இஸ் கிரியேட்டிவ். நீங்க எப்ப தனியா இருக்கீங்களோ அப்பதான் என்ன செய்ய முடியும், நிறைய நம்ம கிரியேட்டிவ் ஒர்க் பண்ண முடியும். இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அரட்டை தான் அடிக்க தோணும். இப்போ நீங்க தனியா உங்க ரூம்ல உட்காந்துருக்கும் போது ஏதாவது நீங்க ரீட் பண்ணுவீங்க அல்லது ஏதாவது சுயமா திங்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபாதர் அவரோட பையனுக்கு என்ன சொல்றாரு, சிட் இன் அ லோன்லி பிளேஸ் அப்படின்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. சாலிட்யூட் இஸ் கிரியேட்டிவ் and if he is strong and the final decisions are made in silent rooms.
அதாவது ஃபைனல் டிசிஷன்ஸ்னா இறுதியா நம்ம கடைசியா சில முடிவு எடுப்போம். அது எங்க எடுக்கோம்னா அமைதியான ரூம்ல தான், அமைதியா ஒரு அறையில இருக்கும்போது தான் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. எந்த டிசிஷன், நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அது சைலண்ட் ரூம்ஸ்ல தான் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. அதனால அவனை தனியா உட்கார சொல்றாரு. Tell him to be different from other people. We should be different from other people. மற்றவங்கள பார்த்து காப்பி பண்ணக்கூடாது, அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. லைஃப்ல நம்ம எப்பவுமே தனித்துவமா இருக்கணும். மற்றவங்க செய்யறதே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாதர் பையனுக்கு நீ டிஃப்ரெண்டா இரு, மற்றவங்கள விட நம்ம எப்படி இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. If it comes natural and easy being different. If it comes natural, success is assured. அதாவது நம்ம ஒவ்வொரு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீ தனியாயிருன்னு சொல்றதுல விட அந்த திங்கிங் அவனுக்கா வரணும். அப்போ அவனுக்கா அந்த திங்கிங் வந்துட்டுனா சக்சஸ் கண்டிப்பா வந்துடும். சக்சஸ் இஸ் அஷ்யூர்ட், அதாவது வெற்றி உறுதி அப்படின்னு அப்பா சொல்றாரு. Let him have lazy days, seeking his deeper motive. Let him seek deep for where he is born natural. அதாவது லேசி டேஸ்னா சிட் அண்ட் ரிலாக்ஸ். நம்ம எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, அப்படிதானே? நம்மளுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் டைம் வேண்டியதாக இருக்குது. அப்போ லெட் ஹிம் டேக் டைம் டு திங்க் அண்ட் டிசைட் ஃபார்ம்லி. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல தனியாக இருக்கும்போது அப்போ உங்கள் ஓன் டைமை எடுக்கும்போது திங்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்குது. அப்போ டிசிஷன் ஃபார்மாக எடுக்கலாம். கரெக்டாக நம்ம இது நம்ம எடுத்துருக்கிற முடிவு சரியான முடிவு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். எப்போ நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது. லெட் ஹிம் சீக் டீப் ஃபார் வேர் ஹீ இஸ் பார்ன் நேச்சுரல். அவன் பிறக்கும்போது எப்படி இருந்தானோ அதே இயற்கை உணர்வோடு இருக்க விடுவோம் அப்படின்னு சொல்றாரு. Then he may understand Shakespeare and Wright brothers, Pasteur, Pavlov, Michael Faraday and free imaginations bringing changes into a world resenting change. அதாவது நீங்க தனியா உட்கார்ந்துருக்கும் போது சும்மா உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. யாராவது ஒருத்தரோட புக்ஸ் வாசிப்பீங்க, ஏதோ ஒன்று புக் படிப்பீங்க, சயின்ஸ் புக் படிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்க சும்மா இருக்கும்போது படிக்கும்போது இங்க பாருங்க, ஹி மே அண்டர்ஸ்டாண்ட், அவனுக்கு புரியும். அவன் தனியா இருக்கும்போது ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஷேக்ஸ்பியர். அப்படின்னா ஷேக்ஸ்பியர் யாருன்னா he was a very great playwright and the Wright brothers தான் பயனியர் ஆஃப் ஏவியேஷன்னா விமான போக்குவரத்துக்கு இவங்க தான் வழிவகுத்தாங்க, ரைட் பிரதர்ஸ். அண்ட் பாஸ்டர் வேக்சின் ஃபார் ரேபிஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் பாவ்லோவ் ரஷ்யன் பிசியாலஜிஸ்ட்னா உடற்கூறாளர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் மைக்கேல் ஃபேரடே அண்ட் இன்வென்டட் எலக்ட்ரிக் மோட்டார். இவங்க எல்லாரையும் இதே மாதிரி ஆகலாம். இவனும் தனியா உட்கார்ந்துருந்து, இவங்க எல்லாருமே தனித்தனியா உட்கார்ந்து சக்சஸ் ஆனவங்க. ஷேக்ஸ்பியர் பார்த்தீங்கன்னா அவரு நிறைய ரைட்டர், அதுல அவர் சாதிச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே எதுலயோ ஒண்ணுல சாதிச்சிருக்காங்க, சாதனையாளர்கள். இவங்கள மாதிரி சாதிக்கணும்னா இவன் என்ன செய்யணும், தனியா இருக்கணும், ரிலாக்ஸா உட்காந்து ஒரு இடத்துல திங்க் பண்ணணும். அண்ட் ஃப்ரீ இமேஜினேஷன், அதாவது சுதந்திரமான கற்பனைகள் பிரிங்கிங் சேஞ்சஸ் இன்டு அ வேர்ல்ட் ரீசென்டிங் சேஞ்ச். சுதந்திரமான கற்பனைகளே மாற்றத்தை விரும்பாத உலகில் மாற்றங்களை கொண்டு வருகின்றன. அதாவது இந்த வேர்ல்டுல நிறைய பேருக்கு மாற்றம் பிடிக்காது, அதே மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாற்றத்தை விரும்பாத உலகத்துல மாற்றத்தை கொண்டு வரணும்னா என்ன செய்யணும், சுதந்திரமா நம்ம திங்க் பண்ணணும். ஃப்ரீ இமேஜினேஷன் நம்மளுக்கு இருக்கணும். He will be lonely enough. Again and again he is repeating loneliness is very very important. அண்ட் இங்க லோன்லியா இருக்கு, அவன் தனியா இருப்பதுனாலதான் அவன் என்ன செய்வான், சக்சஸ்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. டு ஹாவ் டைம் ஃபார் த ஒர்க். அப்போ ஒர்க் பண்றதுக்கு ஒரு சிந்திக்கிறதுக்கோ வேலை செய்யறதுக்கோ தனியா இருக்கும்போது தான் அவனால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்றாரு. he knows as his own. அப்போ அவன் தனியா இருக்கும்போது சுயமா சிந்திக்கும் போது அவனுக்கு தெரிஞ்ச வேலைய அவனோட வழியில செய்யறவனா மாறுவான்.
அப்போ இதுல என்ன அவர் சொல்றாருன்னா லைஃப் வந்து ஹார்டா இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஸ்டீல் மாதிரி இருக்கணும், ராக் மாதிரி இருக்கணும். அப்போதான் நம்ம புயலான வாழ்க்கையில நல்லா ஸ்டாண்ட் ஃபாஸ்டா நின்று வின் பண்ண முடியும். அப்புறம் நிறைய எதிர்பாராத விதத்துல நம்மளுக்கு நிறைய நய வஞ்சகங்கள்லாம் நடக்கும். அப்பவும் நம்ம நல்ல இறுக்கமா இருந்து லைஃபை நல்லா அழகா ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்டிலா பிஹேவ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஹார்டாலாம் இருக்கக்கூடாது. ஜென்டிலா இருக்கும்போது மற்றவங்க ரொம்ப அடாவடித்தனமா இருக்கிறவங்க கிட்ட நம்ம அமைதியா போயிட்டோம்னா எவ்வளோ பெரிய சண்டை இதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு ரூம்ல உட்கார சொல்றாரு. அதாவது லோன்லியா ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு தனியா ஒரு ரூம்ல உட்காந்து சிந்திக்கும் போது ஷேக்ஸ்பியர் மாதிரி, ரைட் பிரதர்ஸ் மாதிரி சாதனையாளர்களா மாற முடியும். அதே மாதிரி கிரீடினஸ் இருக்கக்கூடாது. மணிக்கு வந்து கிரீடியா இருக்கக்கூடாது. மணி இஸ் த ரூட் காஸ் ஆஃப் எவ்ரி திங். அதனால மணின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படக்கூடாது. லைஃப்ல நம்ம லீட் பண்றதுக்கு மணி தேவைதான், ஆனா கிரீடினஸ் இருக்கக்கூடாது. அது மாதிரி நம்ம தப்பு செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது, அதே மிஸ்டேக்ஸை என்ன பண்ணக்கூடாது, திருப்பி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வந்து சைலண்ட் ரூம்ல தான் என்ன செய்யணும், டிசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். சைலண்டா உட்காந்து எடுக்கணும் நம்ம. ஏன்னா இந்த உலகம் வந்து மாற்றத்தை விரும்பாத உலகம். இப்போ இந்த மாற்றத்தை விரும்பாத உலகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம சுயமா அழகா சிந்திச்சு லோன்லியா உட்காந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். தட்ஸ் ஆல். That's all about the poem. Let's look at figure of speech of this poem. A father to his son. பென் எடுத்துக்கோங்க அல்லது பென்சில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுல லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி எ ராக். இது வந்து லைஃப் இஸ் லைக் ஸ்டீல், லைஃப் இஸ் லைக் அ ஸ்டீல், லைக் அ ராக். இதுல லைக்கும் ஆஸும் மறைஞ்சி வர்றதுனால மெட்டாஃபர் எழுதிக்கோங்க. மெட்டாஃபர்னா உங்களுக்கு லைக்கோ ஆஸோ அந்த லைன்ல இருக்காது, அது மறைஞ்சி வர்றதுனால தான் மெட்டாஃபர். அண்ட் திஸ் மைட் ஸ்டாண்ட் ஹிம் ஃபார் த ஸ்டார்ம்ஸ். இதுலயும் இந்த லைனும் உங்களுக்கு மெட்டாஃபர். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் பேராகிராஃப் போங்க. இதுல லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம், பி ஜென்டில், கோ ஈஸி. லைஃப் இஸ் லைக் அ சாஃப்ட் லோம். லைக் இல்லை இது மறைஞ்சி வருது. லைஃப் இஸ் லைக் அ சாஃப்ட் லோம். இது மெட்டாஃபர் ஆர் இமேஜரி கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் லைன், அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம். இது வந்து இமேஜரி. உங்களுக்கு நிறைய போயம்ல எல்லா போயத்துலயும் வந்து அதாவது படங்களா ஓடுற மாதிரி இருக்கும், இமேஜரி. அடுத்து இதுல வந்து உங்களுக்கு ஆன்டிதசிஸ், சரியா, ப்ரூட்ஸ். இந்த ப்ரூட்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்புறம் இங்க வந்து ஜென்டில். ப்ரூட்ஸ்னா ஈவில் டூயர்ஸ், ஜென்டில் இதுக்கு ஆப்போசிட் மீனிங்கா வர்றதுனால இது வந்து ஆன்டிதசிஸ். ஆன்டிதசிஸ்னா நேர்மாறா இருக்கும். ப்ரூட்ஸ்க்கு ஆப்போசிட் வந்து ஜென்டில், அதனால ஜென்டில்மென், சரியா. அப்போ இதுல ரெண்டு வேர்டு வந்து ஆப்போசிட்டா வர்றதுனால இது வந்து ஆன்டிதசிஸ். இதெல்லாம் எழுதிக்கோங்க, புக்லேயே எழுதி வச்சுக்கோங்க, அப்போ படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். த growth of a frail flower in a path up. இது வந்து மெட்டாஃபர். அதே லைன்ல வந்து உங்களுக்கு அலிட்ரேஷன் இருக்குது. அலிட்ரேஷன் இந்த லைன்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலிட்ரேஷன் இருக்குது. இதில் வந்து திஸ் டூ. இப்போ திஸ் டூ வந்து இப்படி நீங்க அந்த லைன்லயே அண்டர்லைன் பண்ணி காட்டக்கூடாது. எக்ஸாம்ல வந்து திஸ் டூ எழுதிட்டு அப்புறம் இந்த டீயை வந்து நீங்க அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இப்படி எழுதுனாதான் உங்களுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் லைன் இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி இதுல ஃப்ரெயில் ஃப்ளார். அப்போ ஃப்ரெயில் ஃப்ளார் எழுதணும். இந்த எஃப் அண்டர்லைன் இப்படி பண்ணி காட்டினாதான் உங்களுக்கு 1 மார்க். எதுக்கு எல்லா போயம்லையும் எழுதி காட்டுறேன்னா இது ஈஸியா யூ கேன் ஸ்கோர் மார்க், 1 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம்.
இதை வந்து நீங்க சும்மா ஃப்ரைல் ஃபிளார்ஸ்னு அண்டர்லைன் இந்த இப்போ நான் இப்போ பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க, இது வந்து இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் மார்க் தான் கிடைக்கும். இப்போ இப்படி இங்கே தனியாக இதை செப்பரேட்டாக எழுதி இந்த எஃப்ஐ வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இந்த கான்சனன்ட் லெட்டரை வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு 1 மார்க். A tough will counts, so does desire. இதுலேயும் உங்களுக்கு alliteration இருக்கு சரியா. alliteration does desireல இந்த D-யை அண்டர்லைன் பண்ணி காட்டணும். இந்த D இதை தனியாக எழுதி அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கணும். So does a rich soft wanting imagery. And left them dead years before burial. And left them dead years before burial. இது வந்து transferred epithet. dead years இருக்குதுல, இதுக்கு வந்து அதாவது தான் விவரிக்க வந்த ஒரு பொருளை வந்து விவரிக்காம அதை வேறொன்றை வந்து குவாலிஃபை பண்றது தான் உங்களுக்கு transferred epithet. dead years இந்த லைன் கொடுத்தாங்கன்னா நீங்க transferred epithet அப்படின்னு எழுதணும். இங்க எழுதி வச்சிருக்கேன் transferred epithet. Next paragraph. Tell him time as a stuff can be wasted. Imagery. Tell him to be a fool ever so often. Metaphor. அதாவது அவன் ஃபூலா கூட இருக்கலாம் சரியா, இருக்கலாம். அந்த லைக் வந்து யூ கேன் பி லைக் அ ஃபூல். லைக் வந்து ஆஸும் இதில் மறைஞ்சு வர்றதுனால இது மெட்டஃபோர். Hoping to repeat none of the cheap follies. Imagery. Next paragraph. And above all tell himself no lies about himself. himself ரெண்டு வேர்டு வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ரெண்டு வேர்டு ரிப்பீட்டடாக வரும்போது அது ரெப்படிஷன். இந்த இதில் கூட நீங்கள் இதுவுமே ரெப்படிஷன் நீங்கள் எழுதிக்கலாம். இந்த இது ஹிம் அண்ட் ஹிம்செல்ஃப் இதுலேயுமே ரெப்படிஷன் தான். இந்த லைன் கொடுத்து உங்களுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருந்தாங்கனாலும் ரெப்படிஷன் தான் நீங்கள் இங்கே எழுதணும். Tell him solitude is creative if he is strong and the final decisions are made in silent rooms. இந்த ரெண்டு லைனுமே இமேஜரி. Next paragraph. Let him have lazy days. Lazy days. அதாவது நம்ம இது கிராமர் லெவலில் பார்த்தோம்னா இது வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே transferred epithet. An epithet qualifies a noun other than the person or a thing. இந்த இதில் நம்ம போயட்ரியில் பார்க்கும்போது இது வந்து transferred epithet. இது எழுதிக்கோங்க. Transferred epithet. Next, last paragraph. To have time for the work. இது வந்து imagery. To have time for the work. Imagery. He knows as his own. Imagery. இது எல்லாமே எழுதிட்டீங்களா? இந்த poem உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். And hope you all understood this poem. That's all for today and I'll meet you in another session.